பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு வாரணாசியில். அங்கே படிக்கிற பொண்ணுக்கு ரேப் நடந்தது. அது இப்போ யார் இந்த ரேப் பண்ணாங்கன்னா பிஜேபி காரம். அதை பற்றி ஏன் நீங்கள் கவலையப்படலை? 6 மாதத்துக்கு முன்னாடி குஜராத்தில் நேஷனல் லா யூனிவர்சிட்டி, அதில் 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கற்பழிச்சாங்களே, அதை பற்றி நீ ஏன் கவலைப்படலை? அதே மாதிரி இந்த பில்கிஸ் பானு அநியாயம், அது குஜராத்தில் நடந்த சமாச்சாரம் இருக்க. பிரெக்னென்ட் லேடியை 7 மாதம் குழந்தை வயதில் வச்சுட்டு அந்த பொண்ணை கற்பழிச்சு, அவன் அம்மாவை கற்பழிச்சு எல்லாருக்கும் அவங்க உறவுக்காரங்க எல்லாத்தையும் 11 பேர் கொலை பண்ணாங்க. பண்ணிய முகம் பிஜேபி காரன் ஜெயிலேருந்து வெளியே விட்டாங்க. அவனுக்கு வரவேற்பு, பெரிய தாரதப்பட்ட வரவேற்பு, மாலை மரியாதைலாம் வரவேற்பு. இதெல்லாம் எங்க சார்? அசிஃபா காஷ்மீர்ல கோயிலே வச்சு 8 வயசு குழந்தை சார், பச்சை குழந்தை, அதை நீங்க அங்க கற்பழிச்சு கொன்னுட்டீங்களே. அது கொன்னுட்டு பெரிய வீர தீர பிரதாபமான வேலையை செஞ்ச மாதிரி அவங்க எல்லாம் வரானுங்க. அவனுக்கு பிஜேபி வரவேற்பு கொடுக்குறான்னா இதோட கேவலம் என்ன சார் முடியும்? மல்யுத்த வீராங்கனை ஃபெடரேஷன் தலைவர் அவர் யார்? பிரிஜ்பூஷனா? அந்த ஆளு எம்பி பிஜேபி, அவன் தான் பண்ணினது. அதுக்கெல்லாம் யாரு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? விசன் எடுக்கிற மாதிரி எடுத்து விட்டாங்க. ஒன்னும் பண்ணலாம், உடனே விட்டாங்க. 4,45,858 இவ்வளவு பேருக்கு செக்ஷுவல் அபியூஸ் ஃபார் லேடிஸ் பிஜேபி ரூல்டு பிளேசஸ்ல 4 லட்சத்தி அவங்க நேரம் கிட்டத்தட்ட. நீ என்ன பண்ண இதுக்கெல்லாம் நீ உங்க மனசு துன்பம் துயரம் எல்லாம் படலையா? நான் கேட்கறேன், இங்க அண்ணா யூனிவர்சிட்டி பண்ண தப்பு தான். அதுக்கு நம்ம எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கின்றோம், கோவப்படுறோம், கொந்தளிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனால் இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிற இதெல்லாம் உங்களுக்கு கண்டு தெரியும். நியூஸ் நேரில் இந்த நேரம் இப்போ அவனை ஜெயில பிடிச்சி போட்டுருக்காங்க, என்கொயரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயத்த இது தமிழ்நாட்டில் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு நான் கேட்கறேன். பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்கு வாரணாசியில். அங்கே ஒரு படிக்கிற பொண்ணுக்கு ரேப் நடந்தது, இப்போதான் நடந்தது. அது இப்போ யார் இந்த ரேப் பண்ணாங்கன்னா இது பிஜேபி காரம். அதை பற்றி ஏன் நீங்கள் கவலையப்படலை? 6 மாதத்துக்கு முன்னாடி குஜராத்தில் நேஷனல் லா யூனிவர்சிட்டி, அது இடம் கிடைக்கிறதே கஷ்டம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதில் உங்களுக்கு செலக்ஷன் ஆகி அங்கே போகணும். அதில் 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கற்பழிச்சாங்களே, அதை பற்றி நீ ஏன் கவலைப்படலை? ரைட்டா? அதே மாதிரி இந்த பில்கிஸ் பானு அநியாயம், அது குஜராத்தில் நடந்த சமாச்சாரம் இருக்க. பில்கிஸ் பானு தானே? பில்கிஸ் பானு அந்த பிரெக்னென்ட் லேடியை 7 மாதம் குழந்தை வயதில் வச்சுட்டு அந்த பொண்ணை கற்பழிச்சு, அவன் அம்மாவை கற்பழிச்சு எல்லாருக்கும் அவங்க உறவுக்காரங்க எல்லாத்தையும் 11 பேர் கொலை பண்ணாங்களே. பண்ணிய முகம் பிஜேபி காரன். அவனுக்கு வெளியில ஜெயிலேருந்து வெளியே விட்டாங்க. அவனுக்கு வரவேற்பு, பெரிய தாரதப்பட்ட வரவேற்பு, மாலை மரியாதைலாம் வரவேற்பு. இதெல்லாம் எங்க சார்? அசிஃபா பானுவா இன்னொன்று ஒரு காஷ்மீர்ல, காஷ்மீர் ஆசிஃபா, அந்த பொண்ணு கோயிலே வச்சு 8 வயசு குழந்தை சார், பச்சை குழந்தை, அதை நீங்க அங்க கற்பழிச்சு கொன்னுட்டீங்களே. அது கொன்னுட்டு பெரிய வீர தீர பிரதாபமான வேலையை செஞ்ச மாதிரி அவங்க எல்லாம் வரானுங்க. அவனுக்கு பிஜேபி வரவேற்பு கொடுக்குறான்னா இதோட கேவலம் என்ன சார் இருக்க முடியும்? மல்யுத்த வீராங்கனைகள், அவங்களுக்கு ஃபெடரேஷன் தலைவர் அவர் யார்? பிரிஜ்பூஷனா? அந்த ஆளு எம்பி பிஜேபி, அவன் தான் பண்ணினது. அதுக்கெல்லாம் யாரு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? ஏதோ அப்புறம் விசன் எடுக்கிற மாதிரி எடுத்து விட்டாங்க. அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டும் சார்ஜ் ஷீட் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணி ஒன்றும் பண்ணலாம், உடனே விட்டாங்க. ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்? இப்போ இந்த மாதிரி அநியாயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்க பாத்தீங்கன்னா 4,45,858 2022 23 பத்தி எனக்கு தெரியல. இவ்வளவு பேருக்கு செக்ஷுவல் அபியூஸ் ஃபார் லேடிஸ் பிஜேபி ரூல்டு பிளேசஸ்ல 4 லட்சத்தி அவங்க நேரம் கிட்டத்தட்ட. நீ என்ன பண்ண இதுக்கெல்லாம் நீ உங்க மனசு துன்பம் துயரம் எல்லாம் படலையா? நான் கேட்கறேன், இங்க அண்ணா யூனிவர்சிட்டி பண்ண தப்பு தான். அதுக்கு நம்ம எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கின்றோம், கோவப்படுறோம், கொந்தளிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனால் இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிற இதெல்லாம் உங்களுக்கு கண்டு தெரியலையா? நீங்க யாரு? லோக்கல் பார்ட்டி கிடையாது, ஆல் இண்டியா பார்ட்டி. ஆல் இண்டியா பார்ட்டியினுடைய தமிழ்நாடு தலைவர். அப்படி இருக்கணும். அந்த எல்லாத்தையும் பேசணுமா வேண்டாமா? இதெல்லாம் எப்படி சார் நியாயமா இருக்க முடியும்? ஆகவே இவருடைய நடவடிக்கைன்னா வெறும் கிண்டலும் கேலியும், ஒரு கை கட்டி சிரிப்பார்கள், ஊரார்கள் சிரிப்பார்கள்னு அந்த மாதிரி கோயிலுக்கு போனா